வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடகராசி. சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை ராசிநாதனாகவும் கொண்டவரும் தன் நிலையில் பிடிவாதம் கொண்டவருமான கடகராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஜன்மலட்சுமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, ரக்ஷாபந்தன் போன்ற விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன. அந்தந்த விசேஷ நாட்களுக்குரிய கடவுள்களை வணங்கி அவர்களுக்கு ஏற்றவாறு நைவேத்தியங்களை படைத்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். இந்த மாதம் தொடர்ந்து லட்சுமி தேவியை வணங்கி வாருங்கள். நன்மைகள் பல உங்களுக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் மாதத்தை நடத்துகின்ற சூரிய பகவான் 16 வரை உங்கள் ராசியிலும் அதன் பிறகு 2ஆம் வீட்டிலும் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாதத்தின் துவக்கத்தில் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் புதன், குரு நற்பலன்களை தரமாட்டார்கள். சுக்கிரன் மாதம் முழுவதுமே நற்பலன்களை வாரி வழங்குவார். ராகு 3லும் கேது 2லும் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. செவ்வாய் 3ல் நலம் தருவார். சனி 9ல் சுமாரான பலன்களை தருவார். மொத்தத்தில் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் இடப்பெயர்ச்சிக்கு முன்னும் பின்னும் சீரான பலன்களை தரமாட்டார். உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் அளவோடு வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். குடும்பத்தில் அருப்தியான சூழல் வந்து மறையலாம். அரசு சம்பந்தமான காரியங்களில் கவனமாக இருங்கள். கொழுப்பு சத்துள்ள உணவுகள் மற்றும் மதுவிலிருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் 10 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ஜீவன தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். வருவாய் பெருக்கம் உண்டாகும். அதே நேரத்தில் அதிகப்படியான உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்கள். உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை சந்தோஷமான சம்பவங்கள் ஏற்படலாம். திருமணம் செய்து கொள்ள விரும்பும் காதலர்களுக்கு இது உகந்த மாதம் அல்ல. புதிய காதல் செய்ய துணிபவர்கள் தங்கள் காதலை தெரிவிக்க இது நல்ல மாதமாக அமையும். உங்கள் 7 மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி சனி 9ல் அமர்ந்திருக்கிறார். துணையுடனான உறவு இயல்பானதாக இருந்தாலும் உங்கள் வாய் வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும். இத்தொழில் கூட்டு தொழில்கள் லாபம் தரும். வேலை செய்பவர்கள் கவனமுடன் வேலை செய்வது நல்லது. 12ல் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கக்கூடும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. அவர் பார்வைப்படும் இடங்களால் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணலாம். தாயின் வருவாய் உயர உதவுவீர்கள். உங்கள் வருவாய் தனவரவு சீராக இருக்கும். செலவுகள் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்கள் சேமிப்பு உயர்வதை காணலாம். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். குழந்தையின் வளர்ச்சியில் மகிழ்ந்து போவீர்கள். அதே நேரத்தில் கட்டுப்பாடற்ற செயல்பாடுகளால் உடல் நிலை பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும். இடமாற்றம், வேலை மாற்றம் வேண்டுபவர்களில் சிறிது காலம் தள்ளி வைக்கலாம். 6ஆம் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் சாதகமற்று காணப்படுவதால் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். பெரும்பாலும் வீட்டில் சமைத்த உணவுகளையே உட்கொள்வது நல்லது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்கு முன்கூட்டியே முயற்சிகள் செய்வது நல்லது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகி வருவாய் உண்டாக வாய்ப்புகள் ஏற்படும். 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி 12 மற்றும் 1ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் வருவாய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான முயற்சிகளை எதிர்மறையான பலன்களால் கெடுக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள்.
இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களும் எதிர்மறையான பலன்களும் கலந்தே நடைபெறவிருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் கவனமுடனும் அக்கறையுடனும் செயல்படுங்கள். வருவாயை சிக்கனமாக செலவிடுங்கள். இந்த மாதம் லக்ஷ்மி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.